அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பான ஒரு மாதம் நம்மள்கிட்ட வர இருக்கிறது, வந்து விட்டது இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு ரமலானுடைய சூழ்நிலையிலும் சஹாபாக்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு உரை நிகழ்த்துவது வழக்கம். நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சுனன் நசையில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்தாக்கும் ஷஹ்ரு ரமலான், உங்களிடையே ரமலானுடைய மாதம் வந்து விட்டது. ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்து பொருந்திய அபிவிருத்தி பொருந்திய ஒரு உன்னதமான மாதம் உங்கள்கிட்ட வந்து விட்டது. அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் நோன்பு வைப்பதை கடமையாக வைத்திருக்கிறான், கடமையாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்கிறாங்க, துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஜன்னா, இந்த மாதத்தில் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகிறது. ஷைத்தான்கள் இந்த மாதத்தில் அவர்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட மிக சிறந்த ஒரு இரவு இருக்கிறது என்று அதனுடைய சிறப்பொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதத்தினுடைய நற்பெயர்களை, இந்த மாதத்தினுடைய நன்மைகளை எவர் இழந்து விடுகிறாரோ, நோன்பு நோற்காம கண்ட கடியதையும் பேசிக்கொண்டு வீணான அரட்டைகளை அடிப்பதின் மூலமாக இந்த மாதத்தினுடைய மகத்துவத்தை, இந்த மாதத்தினுடைய நன்மைகளை எவர் இழந்து விடுகிறாரோ, ஃபக்கத ஹரும, அவர் எல்லா நற்பெறுகளையும் இழந்து விட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு உன்னதமான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதத்தில் நம்ம இருந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் அதிகமாக கலிமாக்களை சொல்லுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாக்களை சொல்லுவோம். அதிகமாக நம்மளுடைய பாவத்துக்காண்டி இறைவன்கிட்ட இஸ்திக்ஃபார் செய்வோம். இந்த 2 காரியங்களின் மூலமாக அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொள்வான். மேலும் நோன்பு திறக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலும், நோன்பு வைக்கக்கூடிய அந்த காலகட்டங்களிலும் அல்லாஹ்ட்ட சொர்க்கத்தை நம்ம கேட்போம். இது நம்மளுக்கு உண்டான தேவை. நரகத்தை விட்டு அல்லாஹ்விட நம்ம பாதுகாப்பு தேடுவோம். இது நமக்குண்டான தேவை. அல்லாஹு தஆலா நம்மை அங்கீகரிப்பானாக. ஆமீன்.